அனைவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம்னா காலை வணக்கம் சொல்லணும். ஓ, இதுவே குட் மார்னிங் சொன்னால் குட் மார்னிங் சொல்கிறீங்க. ஸோ இருங்க, இந்த அருமையான என் சகோதரருடைய 100வது பிறந்தநாள் விழாவில் என் உறவினர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். இவரிடம் சில நிமிடம் பேசிக் கொண்டிருந்தேன். இவர் எங்களுடைய உறவினர், அவர்களுக்கு சொக்கலிங்க மருத்துவர். என் உறவினரான கல்யாண சுந்தரத்தை நண்பராக அறிமுகப்படுத்தியவர் என் மாமனார் பேராசிரியர் தான். உறவினர்களை விட நண்பர்கள் என்பது ஒரு சக்தி வாய்ந்த உறவு என்பது மாற்று கருத்தில்லை. அவரோட பேசிக் கொண்டிருக்கும்போது அருமையான கருத்தை சொன்னார். 55 வருடங்களுக்கு முன்பு செந்தாமரைக்கு மாப்பிள்ளை தேடி வரும்பொழுது பேராசிரியரோடு அவரும் மதுரைக்கு வந்தாராம். அவர் பார்த்தவரை சொக்கலிங்க நல்லா இருக்காரு, செந்தாமரைக்கு முடிக்கலாம்னு சொன்ன பிறகுதான் பேராசிரியரே என்னை மருமகனாக ஏற்றுக்கொண்டேன் என்று அருமையாக சொன்னார். இப்பொழுது ஒரு அற்புதமான மனிதர். இதுவரை நான் எல்லா மீட்டிங்கில் பேசுறது அனைத்தும் 100 வருடம் வாழ வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தேன். இனிமேல் இவரை பார்த்து இந்த விழா வந்த பிறகு அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ என்ன வழி என்று சொல்லப் போகின்றேன். இதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு கொடுப்பினை. அவர் இன்னும் பல வருடங்கள் வாழ வேண்டும், நாம் வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். அது இருக்கின்றவரை நமக்கு பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். கோவிட் முடிந்தவுடன் ஜப்பானில் 18,000 பேருக்கு பேசிய அரங்கத்தில் பேசினேன். அங்கே பேசிய தலைப்பு 100 வருடம் வேண்டும் என்று. அந்த 100 வருடம் வாழ வேண்டும் சொல்லும்போது 2000 பேர் எழுதி நின்று உன் பேச்சை கேட்க விரும்பவில்லைன்னு சொன்னாங்க. ஏன் என்று கேட்டேன். அந்த 2000 பேர் ஆல்ரெடி 102, 103, 104 வயதாகிவிட்டது, உன் பேச்சு அர்த்தம் இல்லையேன்னாங்க. அதே நிலையில் தான் இங்கே 100 வருடம் வாழ வேண்டும் என்று பேச வேண்டாம், 100 வருடம் கடந்து வாழ வேண்டும். 100 வருடம் கடந்து வாழ வேண்டும் என்றால் சின்ன ஒரு அறிவுரை சொல்ல, அனுபவத்தை சொல்லுகின்றேன். எவர் ஒருவர் இயற்கையுடன் வாழ்ந்து கொண்டு, தன் மொழிக்காக வாழ்ந்து கொண்டு, தன் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் வாழும் பொழுது அவர்கள் 100 வருடம் கடந்து வாழ முடியும். அந்த நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது இங்கே இருக்கின்ற உறவினர்கள் அனைவருமே என்னிடம் நோயாளிகளை வாருங்கள், உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவேன். எப்போ தெரியுமா? 100 வருடம் கழிந்து வந்த பிறகுதான் உங்களுக்கு மருந்து கொடுப்பேனே தவிர அதுவரை என்னுடைய உறவினர்களாக மட்டும்தான் நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று மாற்று கருத்தில்லை. எதற்கு இந்த கருத்தை சொல்லுகின்றேன்? உடனே ஒரு கேள்வி கேட்கின்றேன், நீங்கள் பதில் சொல். தப்போ ரைட்டை நீங்கள் பதில் சொல்லணும். என்ன கல்யாணி, என்ன நிலா, எதுக்கு தெரியுமா இந்த கேள்வி கேட்கின்றேன்? வெற்றி நீ என்ன ஆன்சர் சொல்லணும். என்ன வைஸ் சான்சலர் இருக்காங்க. 100 வருடம் கடந்து இதயம் இயங்க வேண்டும். இதயம் பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம், அது கரெக்டாக சொல்லுங்க. இப்போ என் மாணவி எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருந்தான், அற்புதமான டாக்டர். என் கூடயே வருவாங்க கிட்ட கற்றுக்கணுன்ட்டு. பட் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அவன் என்னை விட அறிவாளின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, இதயம் பேசினால் அது என்ன கேட்க உங்களிடம்? என்ன கேட்கும்? அமைதி கேட்கும். அதை விட அப்படியேப்பா பெரிய கைத்தட்டல் கல்யாணிக்கு. மகிழ்ச்சி. நீ வைத்திருக்கின்ற பட்டம், பதவி, நகை, சொத்து எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை. நீ மகிழ்ச்சி என்று ஒன்று உணர்வுடன் இருந்தால் எல்லா உறுப்புகளும் காப்பாற்றப்படும். எது தேவை? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்று எது தெரியுமா? தன்னிடம் இருப்பதை கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, ஆற்றலாக, நேரமாக, உழைப்பாக. யாராவது பேசிட்டு இருக்கோம், உன்னத்தில் போய் தடுக்க படக்கூடாது. செந்தாமரை யார் பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் வந்து பேசணும். இன்னைக்கு பேசணும். நான் வாத்தியார் இருந்து 60 வருடம் இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறது வந்து இந்த உரிமையை எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கொடுக்கின்ற இடத்துல தான் மகிழ்ச்சி குறையாது. ஒரு கேள்வி,
அன்பிச்சல் உனக்கு தான் சேர்த்து. கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இளங்கோவன்? சொல்லுங்க. கொடுப்பதில் மகிழ்ச்சி, பல மடங்கு மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. முதலே தெரிஞ்சவங்க தயவுசெய்து சொல்லக்கூடாது. அப்படியே அப்ப பெரிய கைத்தட்டல் எம்எல்ஏக்கு நல்லா பந்தயம் வைக்கணும்னு அதுக்குள்ள சொல்லிட்டே வெற்றி. ஸோ கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. அதான் அடிக்கடி சொல்றேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. சரி, ஒரே ஒரு கேள்வி, கரெக்டா வெற்றி ஆன்சர் சொன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வெற்றி. என்ன இளங்கோ, நம் வாழ்க்கையின் பயணம் அமைதியை தேடியா மகிழ்ச்சியை தேடியா? என்ன நிலா? மகிழ்ச்சியை தேடி. என் மாணவிகிட்ட கேட்குறேன், எதை தேடி நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் அங்கே காப்பில் அடிக்கூடாது. ஓ மகிழ்ச்சி அமைதி. ஓ மகிழ்ச்சி எம்எல்ஏ பற்றி ரெண்டு கமெண்ட் பண்ணார். ஏன்னா பேராசிரியரோட ரொம்ப அறிவாளியாக நினைக்கின்றேன். கற்றுக்கணும், எல்லாமே ஜெனட்டிக்காக மல்டிப்ளை ஆகும். சரி, கரெக்டாக ஆன்சர் சொன்னீங்கன்னா எனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் என் பர்சில் இருந்து. யார்? அமைதியை தேடி மகிழ்ச்சியை தேடி. ஒரு ரூபான்னு தூங்கணுங்களே எழுதிட்டாங்க அன்பிச்சல். அது வரைக்கும் எழுதிங்கள நன்றி. நீங்கள் அனைவரும் தவறான ஆன்சர் பண்ணீங்க. என்ன தெரியுமா? வாழ்க்கையின் பயணம் அமைதியும் மகிழ்ச்சியும் தேடி அல்ல, வாழ்க்கையின் பயணமே அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்குன்னா அமைதியுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கத்தான் செய்ய வேண்டும். அதான் அடிக்கடி சொல்றேன், தயவு செய்து நான் ஒன்று சொல்ற கூடவே இவரை விட நாம் வாழ்வதற்கு வழி சொல்லட்டுமா? உயிரினம் தெய்வம், உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிரை ஊவை 3 ஊக்களா சொல்லிட்டு இருக்கேன், சொல்றீங்களா? கூடவே உணர்வு, சத்தமடி சொல்லுங்க, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் 60 வருடமாக. அந்த 3 மந்திரம் சொல்லுங்க, சத்தமடி சொல்றீங்களா எல்லாரும்? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை கடைபிடிச்சிட்டா நீங்க எல்லாரும் உறவினர்களாக மட்டும்தான் இருப்பீர்கள். உடம்பிலும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. ஞாபகம் வச்சுட்டீங்களா? அப்படியே இப்ப நம்ம கை தட்டுறாங்களே. சரி, ஒரே ரகசியத்தை சொல்லி முடிக்கின்றேன் வெற்றி. கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷர் தூண்டப்பட்டு அந்த உணர்வுகள் மூளைக்கு சென்றடைந்து, மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று பதிவு பண்ணுகின்றேன். சரி, நான் நிலா ஒன்று கேட்கணும். இங்க கைத்தட்டியது சொற்களிங்க பேச்சிருக்கா உங்கள் உடல் நலத்திற்காகவா? உடல் நலத்திற்கு. நம்ம 2 காட்டுறாங்க வெற்றி. இந்த 2 காட்டா எனக்கு பயம். இப்படி நிவீங்க, அப்புறம் அப்படி நிவீங்க, அப்புறம் இப்படி நிவீங்க. சொற்களிங்கம் மதம், ஜாதி, மொழி, அரசியலுக்கு அனைத்திற்கு அப்பாற்பட்டு உலக மக்கள் அனைவரும் மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சரி, ஒரு சின்ன கேள்வி அத்தனை முடிக்கின்றேன். நான் உன்னை எவ்வளவு நேரம் பேசணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் பேசலாம்? இந்த அம்மா பத்தி எவ்வளவு நேரம் பேசலான்னாங்க. அது பேசிக்கிட்டே சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருமா? நான் பேச தயாராக இல்லை. ஏன் இந்த கருத்தை சொல்லுகின்றேன்? நீ எந்த டிகிரினாலும் வாங்கிக்கோங்க. வெற்றி வச்சிருக்க MBA, இந்த அம்மா வச்சிருக்க PhD, எல்லா டிகிரி சொற்களையும் வச்சிருக்கின்ற எல்லா DM எல்லாம் வாங்குங்க. ஒரே டிகிரி வாங்கணும்னா இப்போ வேல்ஸ் யூனிவர்சிட்டி இருக்குது, அவர் என் சகோதரர்.
ஐஸ்வர்யா வேல்ஸுடைய மகன், அவருக்கு நான் மருத்துவராக இருந்தேன். இப்போ திருமணம் கூட நடந்தது, சிறப்பாக நடத்தினார்கள், எல்லாரும் போயிருந்தோம். அங்கே இருக்கிற எல்லாம் பட்டங்கள் பார்த்து எதுவும் வாங்கலாம். ஒரே ஒரு பட்டம் வாங்கினா எந்த பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேட்டால் பிடிஎஸ் படிக்கணும்னு சொல்கிறோம், எம்டிஎஸ் படிக்கணும்னு சொல்கிறோம். எது பெஸ்ட் டிகிரியாக வாங்கலாம்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு பட்டம், அன்பு செல்வன், எந்த பட்டம்? நம்ம வைஸ் சான்சலரே கேட்கலாம். ஐயாவுக்கு தெரியும், நம்ம சிஎம்க்கு டாக்டர் இருக்கும்போது இவங்கள கூடயே இருந்தவர்கள். எந்த பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. சிறந்த மனிதனான பட்டம் எல்லாரும் வாங்க வேண்டியது ஒரே பட்டம், பி காம். எது? பிகாம் டிகிரி அல்ல, மனதை காமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தயவு செய்து பசிக்கு மட்டும் சாப்பிடுங்கள், ருசிக்கு சாப்பிடாதீங்க. ஓசியில் கொடுத்தா கூட வேலைக்கு சாப்பிட வேண்டாம், வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிட வேண்டும். சரி, யாருக்கா பொறை ஏறிடுச்சு வச்சுங்க. பொறை ஏறும் பொழுது யாருக்கா பொறை ஏறி விட்டால் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? டக்குன்னு சொல்லுங்க. தலையில் தட்டுவீர்கள், தட்டினால் அவர்கள் இறந்து விடுவார்கள். அதுக்கு அந்த மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல இந்த கருத்தை சொல்லவே மாட்டார். பொறை ஏறி விட்டால் குனியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும். பொறையில என்ன ஒரு வசனம் சொல்லுவாங்க. என்ன வசனம் சொல்லுவாங்க? பொறை ஏறிட்டு ஒரு வசனம் சொல்லுவாங்களே, யாரோ நினைக்கின்றார்கள், எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை. நீங்கள் எவரும் நினைத்து சாப்பிடுவது பொறையேறிவிடும். ஸோ உடற்பயிற்சி நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கேள்வியுடன் முடிக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் எத்தனை இதயம் இருக்குதுன்னு நினைக்கிற வெற்றி, நம்ம இளங்கோவை கேட்குற எத்தனை இதயம் இருக்கின்றது ஒவ்வொருக்கும்? ஒரு இதயன்றாரு, ரெண்டுன்றீங்க, ஒவ்வொருத்தரும் என்னன்றீங்க, அனைவரும் சொல்லிக்கணும். மனைவி செந்தாமரை 3 கரெக்டாக காட்டினாங்க. செந்தாமரைக்கு பெரிய கைத்தட்டல். மூன்று இதயம் என்ன தெரியுமா? நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு இதயம், 2 கால்கள் இருக்கின்ற கெண்டைக்கால் தசைகள் தான் 2வது 3வது இதயம். அந்த 2வது 3வது இதயத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த இதயம் சீராக இயங்க முடியும். உடற்பயிற்சி இன்றியமையாதது. இன்றும் நான் இதயத்துறையின் தலைவராக 9வது மாடியில் இருக்கின்றேன். இந்த 9 மாடி செல்வதற்கு நான் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது. அந்த அம்மாவுக்கு மூச்சே கொஞ்சம் வாங்குது கல்யாணி. உடனே புதுசாக லிஃப்ட் வேணும் நான் சரவணன்ட்டு இளங்கோ, லிஃப்ட்டில் வாங்கலேன் சார், நான் ஏன்பா தொந்தரவு பண்ணுறேன், லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமே. நான் அதனால் நான் மேலே போனதோட எல்லாருக்கும் சந்தோஷமாக வெற்றி. உடற்பயிற்சி இன்றியமையாதக்கு கேளுங்கள், வேண்டியது மட்டும் சாப்பிடுங்கள். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன். இதை பாருங்க, இது எல்லாரும் பார்க்குறீங்களா வெற்றி, உனக்காக தான் கொண்டாந்த வெற்றி. அன்புச்சேலர் நம்ம வைத்தாங்கன்னு சொல்லி இதெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாம் என்ன? இது தமிழ் தானே. இந்த தமிழை எவ்வளோ பேர் அழிக்கணும்னு பார்க்குறாங்க. இதை மாதிரி வெட்டி இதை கவுக்கணும்னு பார்த்தாங்க. ஓகே, கவுத்துன்னு வச்சுங்க, அப்போ என்ன வருது? ஸோ தமிழை எவரும் கவிழ்க்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. போய் நம்ம பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருக்கு, அழகான கைத்தட்டுறதுக்கு. ஒன்னு சொல்ற பாருங்க, நான் பேசுறது பிடிக்கலையா? ஓ ஐயா கையை தூக்கி பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அன்பு செல்வன். சரி, நீங்க பிடிக்கலன்னு சொல்றேன்னு வச்சுங்க, நான் பேச்சை முடிச்சுட்டு போயிடுவேன்னா? என் பேச்சை முடிச்சுட்டு சாப்பிட்டு தான் போறதா இருக்கேன். இதை பாருங்க, இது தத்துவத்தை வாழ்க்கையை பேராசிரியர் அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொடுத்து உங்களிடம் சொல்லுகின்றேன். இது வந்து கால்குலேட்டட் மேக்னிஃபைட் பிக்சர் இல்லைங்களா வைச்சான்ஸ்ல? என்னங்க அதுதான் வாழ்க்கை. இந்த கால்குலேட்டருக்கு சிம்பிள் மாத்திரம் நிலா எட்டி பார்க்குறாங்க. பாவம், தெரியுதாமா உங்களுக்கு? தெரியுதாமா என் மாணவி? ஓ, அங்கேருந்து இதை பாரு, கால்குலேட்டருக்கு சிம்பிள் நான் சொல்லுகின்றேன், கூடவே நீங்கள் சொல்ல வேண்டும். நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரீட். நேற்று என்பது மனித பானை,
நாளை என்பது மதிமீது இருக்கின்ற பூனை, இன்று என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்று கூறி ஒரு நிமிடம் அனைவரும் எழுந்திருக்க வேண்டும். உங்களை நிற்க வைப்பதற்கு காரணம் என் சகோதரி இளங்கோவன், அவள் சார்ந்திருக்கின்ற உறவினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த அவருக்கும், நாம் கொண்டாடுகின்ற கதாநாயகன் அவரும் வாழ வேண்டும் என்று நாம் அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்து வாழ்த்தை சொல்ல வேண்டும். இந்த அழைப்பேற்று வந்திருக்கீங்களே, அதுக்கு நீங்களே ஒரு முறை சத்தம் போட்டு கைத்தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். சொற்களின் பேச்சு பிடித்திருந்தால் கைத்தட்டுங்கள், இல்லாமல் உட்காருங்க. ப்ளீஸ் அமர வேண்டும், உட்காருங்க. நான் விடைபெறுவதற்கு முன்பு ஒரு வேண்டுகோள் அன்பிச்சதன், ஒரே ஒரு வேண்டுகோள். இந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு கேள்வி சொற்களிங்கத்திடம் கேட்கலாம், மேடையில் இருப்பவர்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அத்துடன் நான் பேச்சை முடிக்கின்றேன். நீங்கள் கேள்வி கேட்பது எனக்கு தெரியவில்லை என்றால் அவர்களுக்கு நான் 1000 ரூபாய் பரிசு கொடுக்கின்றேன், கேட்கலாம். அதுக்காக நீங்கள் படிச்சிருக்க MDS படித்த பல்லை பற்றி கேட்காத, நான் வாழ்வியல், மனநிலை, உடல்நிலை பற்றி கேட்கலாம். டக்குன்னு ஒரு நிமிடம். எந்த கேள்வி சொல்லுமா? உன் பேரை சொல்லணும். சுகுணா சொல்லுமா? நம்ம ஆமா, பரிசு எதற்காக? தூங்கி எழுப்பவர்களை எழுப்புவதற்காக பரிசு தான் எழுந்துருவாங்க. அதில் ஊக்கம் செலுத்துவதற்காக, அதனால மக்களை இன்வால்வ் பண்ண முடியும். பணம் வைக்கவில்லை, அது எது பேனாவா இருக்கலாம், பேனா ஒண்ணுதான் கொடுக்க முடியாது, பணம் தான் கொடுத்துக்கலாம், எதனால கொடுக்கலாம். ரொம்ப அருமையான கேள்வி, அவளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஏன் பணம் என்று ஏலம் போடாதீர்கள், அது பரிசாக புஸ்தகமாக கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் அப்படி சிந்திச்சதே இல்லை, இனிமேல் சிந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சியுமா, ரொம்ப நன்றி. மேடையில் இருக்காங்க. கடைசியாக வெற்றிய ஒரு கேள்வி, அத்துடன் நான் நினைக்கிறது. ஏன்னா MLA பேசுகிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். வைத்தா நீங்கள் ஐயா, நான் கலைஞர்களிடம் என்னுடைய அனுபவத்தில் சொன்ன ஆச்சரியப்படுவீர்கள். 60 வருடமாக இசைத்துறையில் தந்தை பெரியார், காமராஜர், அண்ணா, MGR, கலைஞர், கிருபானந்த வாரியார், வேதாத்ரி மகரிஷி இவர்கள் அனைவருக்குமே சொற்கலிங்கம் மருத்துவராக பணிபுரிந்தேன் என்பதை மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கேள்வி கேட்கலாங்க ஐயா. கடைசி கேள்வி நம்ம MLA-யோடு முடிக்கிறேன், நீ கூட கேட்டுக்கலாம். எனக்கு யாராவது ஒரு கேள்வி சொல்லுங்க ஐயா. என்னை கலைஞர் MGR என்ன சொல்லுவாங்க, என் பேர் B சொக்கலிங்கம், எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலம், என் பேர் சொக்கலிங்கம். ஸோ என் இனிஷியேட்டர்ஸாக BC. MGR கலைஞரை நீ தான் பர்மனெண்ட்டாக வைஸ் சான்சலர் இருக்கிற, உனக்கு வைஸ் சான்சலர் போஸ்ட்டே வேணாம்னு சொல்லி என்னை அந்த போஸ்ட்டில் ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை அப்பொழுது. சொல்லுங்க ஐயா, ஏதாவது ஒரு கேள்வி. டெய்லி தான் நீ கடைசி, நீ கேட்கக்கூடாது, கடைசியா ஏதாவது கேட்கலாம். உங்களுக்குள்ள கேள்வி கேட்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. நான் கேள்வி கேட்காமல் எந்த அரங்கத்தையும் முடிக்க விரும்புவதில்லை. ஏன்னா கேள்வி ஞானம் ஒன்றுதான் ஒருவனை மேன்மைப்படுத்த முடியும். என்ன கேட்க ரைட்டோ தப்போ? வாங்க வாங்க. ஓ அருமையான, உங்க பேர் என்னங்கய்யா? நாகநாதன். 100 வருடம் கடந்து வாழ வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அருமையான கேள்வி. நான் என்ன சொல்ல வேண்டேன், எந்த வருடத்தில் நீங்கள் இறக்குவது மகிழ்ச்சியாக இருந்தால் இறப்பதை நான் தடுக்க விரும்பவில்லை. ஆனால் இயற்கை இறைவனை படைத்த இதயம் 125 வருடங்கள் ஏங்க காத்து கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாழ்கின்ற வாழ்நாள் முழு மகிழ்ச்சியாக இருந்து நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்திற்கு தொண்டு செய்து, நான் சொன்ன அனைத்து என்னுடைய உறவினர்கள், நோயாளிகள், நண்பர்கள் அவர்கள் அனைவரும் உயிருள்ளவரை உழைத்து கொண்டிருந்தார்கள். அந்த உழைத்து கொண்டிருக்கும் உயிர் பிரிய வேண்டும். அதை அடிக்கடி சொல்கிறேன். மேல் படிச்சல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்துவது மட்டும்தான் நோக்கம் என்று கூறி
கடைசியாக வெற்றியுடைய கேள்வி. அது கிட்டத்தட்ட நீ கேட்கணும். வெற்றி இங்க வந்து கேட்கிற வெற்றி அப்படியேப்பா, அருமையான கேள்வி. எனக்கு என் பேரன், மகன், என்னுடைய உறவினர்கள், நீங்க இருப்பவர்கள் அனைவரும் என்னுடன் இருக்கின்ற வாழ்க்கை இருக்கும் பொழுது எனக்கு எனர்ஜி நானே சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது எனர்ஜிக்கு காரணம் இந்த உறவுகள் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்றேன், உங்கள் உறவினர்கள் அனைவரும் நண்பர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். நண்பர்கள் அனைவரையும் உறவினர்களாக மாற்றிக்கொண்டால் அந்த இடத்துக்கு கருத்து வேறுபாடு இல்லை என்று கூறி நன்றி கூறி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.